செந்தில் பாலாஜி எதிர்ப்பக்கம் இருந்தால் கோட்சே, தான் பக்கம் வந்துவிட்டால் காந்தி என்பதைப் போல திமுக பிரச்சினை கையாளுகிறது என்று முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சிவந்திப்பட்டி திட்டக்குளம் பகுதியில் பயணியர் நிழற்குடையை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் 2ஆம் இடத்திற்கு வருவார் என்றும், திருமாவளவன் கூறியது திமுக எதிர்க்கட்சியாக வருவது கூட பிடிக்கவில்லை என்பதைப் போல தெரிகிறது எனவும் தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக 2026 ஆட்சி பொறுப்புக்கு வரும். அவர் சொல்வதிலிருந்தே எதிர்க்கட்சி யார் என்பது இன்றைக்கு கேள்வியாக வந்துவிட்டது என்பதை திருமாவளவனே ஒப்புக்கொள்ள. ஆக திமுக எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது என்பதை திருமாவளவன் கருத்தாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தது. எதிர்பக்கம் இருந்தால் அவர் கோட்சே, தான் பக்கம் வந்துவிட்டால் அவர் காந்தி என்பதை போல திமுக இந்த பிரச்சனையை கையாளுகிறது என்பது இன்றைக்கு சாதாரண ஒரு பாமர மக்கள் கூட எள்ளி நகையாடுற அளவிற்கு இந்த விஷயம் பார்க்கப்படுகிறது. இது திமுகவுக்கு மிக பலவீனமான அம்சமாக முடியும்